ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து ஒரு 2-3 நாள் சேர்ந்த மாதிரி தான் நான் வந்து கொடுக்குறேன். ஒரு நாள் மார்னிங் லஞ்சுக்கு வந்து இது எடுத்தது. என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எப்போவுமே வெங்காயம் ரைஸ் இல்லைன்னா தக்காளி ரைஸ் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுவோம். சரி, அன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கறிவேப்பிலை சாதம் மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது எப்படி நான் பண்ணேன்றதை ஷேர் பண்ணிக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா தான் வந்து இங்கே பண்ணினேன். சேமியா உப்புமா வந்து நிக்கிலுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதுக்கு வந்து தனியாக சைட் டிஷ் எதுவும் பண்ண வேணாம். அதுலேயே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே கொஞ்சம் சர்க்கரை போடுவேன். தொட்டுக்கிறதுக்குமே கொஞ்சம் மேலே சர்க்கரை தூணா அப்படியே சாப்பிட்டுருவான். அதனால் அது மாதிரி அன்றைக்கி பண்ணி கொடுத்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கறிவேப்பிலை ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக பவுடர் கிரைண்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நம்ம ரைஸ் பண்ண போகிறோன்னா அன்றைக்கி நம்ம பவுடர் ரெடி பண்ணி பண்ணோன்னா அந்த உப்பு உரப்பெல்லாம் அப்படியே சுருன்னு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை சாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹேருக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லது. அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். யூஸ்வலாக நம்ம இதெல்லாம் ரைஸ்லேயோ எதில் சேர்த்தாலுமே நம்ம சாப்பிட மாட்டாங்க பசங்க, அதை தூக்கி போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ரைஸாக பண்ணி கொடுக்குறப்போ சாப்பிடுவாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 10 மிளகாய் நான் எடுத்திருக்கேன் பொடிக்கு. இந்த பொடி வந்து ஒரு நாள் ரைஸுக்குன்னு இல்லை, இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3 நாள் இதில் நீங்கள் வந்து ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். 10 மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் அதாவது ஒரு கையளவு, ஒரு குழிக்கரண்டி அளவுன்னு சொல்லலாம், கையளவு வந்து கடலைப்பருப்பு, ஒரு கையளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு, இல்லைனா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு இதோடு இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். எதுவுமே எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல. வெறும் கடாயில் இந்த ஈரப்பதம்லாம் போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் கருவேப்பிலை வந்து வறுத்துக்கோங்க. இது வறுக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமன்னு சூப்பராக வந்து வாசனை செம்மையாக இருந்தது. ஒன்றும் வறுத்து தனித்தனியாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலை வந்து ஒரு தட்டில் கொட்டிடலாம். அதுக்கப்புறமா நான் மிளகாய் சேர்க்குறேன். அதையும் நம்ம லைட்டாக அந்த சூடில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் இதோட வந்து மிளகு, கொஞ்சம் வெந்தயமும் நம்ம வந்து வாசனைக்கு சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக அந்த மாதிரி வறுத்தெடுத்து எல்லாத்தையுமே ஒன்றா அதோடு வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளு வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனாகவே நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். நல்லா படப்படன்னு எள்ளு வெடிக்கிற வரைக்கும் அதை வந்து நம்ம இது பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம். சாதம் வந்து நல்லா இந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி ஆற வச்சுடுங்க. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கடாயில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். இந்த கடாய் பற்றி வந்து கேட்டிருந்தீங்க. இது கெரோட் பிராண்டுன்னு நினைக்கிறேன். அதோட ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த ஓக் டைப் கடாயும் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப வருஷம் முன்னாடி நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. எனக்கு பிராண்ட் என்னன்னு தெரியல. பட் அந்த பிளாக் கடாயெலாம் வந்து நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணியிருப்பேன்னே தெரியல. ரெகுலராக நீங்கள் என்னோடய விலாக் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பரவலாக இருக்கிறதுனால குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு பொரியலுக்குமே நான் வந்து கொஞ்சம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கும் போட்டுட்டேன். கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் காய் வந்து வெந்துடும். அதனால் உருளைக்கிழங்கு நம்ம கொஞ்சம் குக்கார வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். சைடில் இந்த கடாயில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, கருவேப்பிலை சாத்துக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடி இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயில் சேர்த்து வதக்கினா போதும். அந்த வாசனை நல்ல கமகமன்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துட்டு ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை பொடி சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா நல்ல கமகமகமன் சூப்பரான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆகிடும். இன்ஸ்டண்ட்டாக இந்த பொடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணலாம். அப்படியே ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வந்து நமக்கு ரிவ்யூக்கு அனுப்புனது தான். அகரோவோடது ஹேண்ட் ஹெல்டு வேக்யூம் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு 800 வாட்ஸ். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு இதோட என்னென்ன வருது ஆக்சசரிஸ் எல்லாமே பார்த்துடலாம். இது வந்து நம்ம வீட்டு யூஸ்க்கு வச்சுக்கலாம். ட்ரை வேக்யூம், கார் க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சக்ஷன் பவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 6.5 kPa சக்ஷன் பவர் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப டியூரபிளாகவும் இருக்கும். சின்ன சைஸில் தான் வந்து வருது. இதோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் பைப் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம ட்ராலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. இதுதான் கனெக்டர். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதோட மற்ற ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும்.
ஸோ இந்த ப்ரஷ்ஷெல்லாம் நம்ம வந்து கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, சும்மா வந்து நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, பெட்டில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி தனியாக இந்த பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம எடுத்து இந்த ஃபில்டரை தனியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து காம்பேக்டாக இருக்குது. இதில் மல்டி க்ளீனிங் ப்ரஷஸ் இருக்கிறதுனால நம்ம நிறையா பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒயரும் நமக்கு வந்து நல்ல பெரிய கார்டு வந்து கொடுத்துருக்கறனால நம்ம கொஞ்சம் தள்ளி சுவிட்ச் போர்டு இருந்தால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட நாசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக வந்து இருக்கிறதுனால நமக்கு வந்திருக்கிற அந்த ப்ரஷ்ஷெல்லாம் நம்ம குட்டியாக இருக்கிறனால நம்மளால் ரீச் பண்ண முடியாத இடம், அந்த ஜன்னலோட ஓரங்கள்லாம் வந்து நம்ம அழகாக வந்து க்ளீன் பண்ணலாம். கர்டைன்ஸ் போடுற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணலாம். அண்ட் சக்ஷன் பவர் நல்லா இருக்குது. குட்டி குட்டி டஸ்ட் கூட அழகாக வந்து வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நம்ம விண்டோஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டியான ஏரியா, அதாவது இந்த ஸ்லைடிங் டோரெல்லாம் இருக்கும் பால்கனியில், அந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் இருக்கிற அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு குப்பை சேரும். அந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது. இதோட வோல்டேஜ் உங்களுக்கு 240 வோல்டேஜ். சொன்ன மாதிரி 8000 வாட்ஸ் மோட்டர் இருக்கிறதுனால ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்திருக்கும். இது வந்து டஸ்ட் கலெக்ஷன் கெப்பாசிட்டி அந்த இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து 0.8 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. குட்டி குட்டி ஹேரு, முடி, இன்கேஸ் உங்கள் வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வந்துருக்குன்னா அந்த கார்பெட்டில் வந்து குட்டி குட்டி ஹேர், முடி, வீட்லேயுமே அங்கங்கே முடியெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இது ஈஸியாக க்ளீன் பண்ணும். சொன்ன மாதிரி இது வந்து ட்ரை வேக்யூம்க்கு மட்டும்தான். நம்ம வந்து ஏதாவது கீழே கொட்டிடுச்சுன்னா இதை வந்து க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த சக்ஷன் பவர் சூப்பராக இருக்கிறனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. கையில் டக்குன்னு எடுத்து ஏதாவது ஒரு இடம் க்ளீன் பண்ணணும், அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அடியில் கொஞ்சம் ரீச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹோஸ் பைப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்களே, கொஞ்சம் நீளமாக அதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வேக்யூம் க்ளீனர் மெயினாக யூஸ் பண்ணுறது எந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறமா இந்த மாதிரி சோஃபாலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம என்ன தான் தட்டுனாலுமே அந்த உள்ளுக்குள்ளே அந்த குஷனுக்குள்ளே நிறைய வந்து குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து என்ன தான் நம்ம தட்டினாலும் வந்து வராது. பட் இந்த மாதிரி நம்ம வந்து வேக்யூம் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இருக்கிற அந்த குட்டி குட்டி டஸ்ட்டெல்லாம் வந்துடும். ஷெல்ஃப்லாம் கூட நீங்கள் இதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ டஸ்ட் வருது பாருங்கள். இதை நம்ம அழகாக ஒரு ப்ரஷ் மாதிரி இதுக்குன்னு வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு என்னோடய ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த மாதிரி ஒரு வேக்யூம் கிளீனர் நம்ம கிடைக்குதுன்னா ரொம்ப நல்ல ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதோட லிங்க் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும், தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. எந்திரிச்சிட்டியா நீ? ஸ்கூலுக்கு போறியா? ஸ்கூல் போலியா? ஏன்? ஸ்கூல் லீவ். காவட்டா அப்புச்சகா பெட்டுகோ. இல்லப்பா போட்டப்பா, எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த பக்கெட்டை வெச்சோக்குது ஸ்கூல்ல. பாட்டுலாம் பாடுவாங்க. அப்படியா ஜி? ஸ்கூலுக்கு போயிட்டு வாடி சமத்தா. உனக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க சர்ப்ரைஸ். தங்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு வா சரியா? சாயந்தரம் நம்ம கேக் கட் பண்ணலாம் சரியா? சரி லானியா வரேன். என்ன லானியா வரேன், டெக்கரேட் பண்றேன். நடி. ஆமா மூஞ்சிய பாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்ஷு குட்டியோட பர்த்டே. இந்த கிளிப்பிங் மட்டும், அதாவது அவனை விஷ் பண்ண கிளிப்பிங் மட்டும் நான் வந்து காலையில் எடுத்தது. சரி இன்றைக்கி அவனை இந்த வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால சரி இந்த கிளிப்பிங்ஸோடு சேர்த்து போடலாம் அப்படின்ட்டு. தக்ஷு வந்து பார்த்திங்கன்னா 4 years ஆச்சு. அவனுக்கு 4th பர்த்டே இது. நேற்று தான் பிறந்த மாதிரி இருக்குது. நிக்கிலுக்கே பர்த்டே வரும்போது அவன் வளர்ந்துட்டான்னு யோசிக்கிறப்ப எனக்கு வந்து தோணும், ஐயோ இப்போ தானே சின்ன குழந்தையாக இருந்தான், வளர்ந்துட்டானே இவ்வளோ ஹைட்டாக அப்படின்னு எனக்கு வந்து தோணும். அவன் வந்து அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற டைம், அந்த சைல்டுஹுட் டைம், தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோங்க. ஒரு குழந்தைங்க வந்து வளர்ந்ததுக்கப்புறமா, அதுவும் வந்து பொன் குழந்தைங்களாவது நம்மக்கிட்ட வந்து அப்பப்போ கொஞ்சிகிட்டு இருப்பாங்க, அப்பப்போ வந்து நம்ம
கூட கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வளர 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 அதாவது ஒரு ஏஜ் அவங்க ரீச் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட அந்த குழந்தைத்தனம்லாம் வந்து இருக்காது. அவங்க வந்து சீக்கிரமாகவே மெச்சூர்ட் ஆகிடுவாங்க. கேர்ள் பேபியை விட பாய் பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி எனக்கு அப்படி வந்து தோணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல இப்போ நிக்கிலாம் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவான். எப்பவுமே அவனை வந்து கொஞ்சறது கிஸ் பண்ணுறது இதெல்லாம் வீட்டில் இருக்கிறப்ப பண்ணுவேன். அதுக்கே சில சமயம் வந்து அவன் வந்து ஒரு பெரிய பையன் எப்படி ரியாக்ட் பண்ணோன்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான். அதுவும் நம்ம வெளியெல்லாம் போயிட்டோம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடிலாம் அவனை போய் நான் வந்து கொஞ்சறதுக்காக போனேன் அப்படின்னா வந்து இப்போல்லாம் என்ன சொல்கிறான்னா, அம்மா எனக்கு 11 இயர்ஸ் ஆகிடுச்சு, என்ன நீ இந்த மாதிரி வெளியெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாத அப்படின்றான். எனக்கே வந்து லாஸ்ட் டைம் எனக்கு அந்த மாதிரி சொன்னப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா நீ இப்படி சொல்லிட்ட, அப்போ நீ என்னை கொஞ்சம் விட மாட்டியாடா அப்படிலாம் நான் வந்து கேட்டேன். எனக்கு அது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, அவன் வந்து பெரிய பையன் ஆகிட்டான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் அப்புறம் எல்லோரும் பார்க்குறப்பெல்லாம் வந்து கொஞ்சம்னா அவனுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுன்றதெல்லாம் தெரியல. பட் நம்ம வந்து அது ஒரு ஏஜ் வரைக்கும் தான் நம்ம அதை வந்து பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுவோம் பாய் பேபிஸ் கிட்ட. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த குட்டியாக இருக்கிறது அப்புறமா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் தச்சு கிட்ட தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அவன் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு வந்து அவன் ஒரு செகண்ட் பேபி மாதிரி தான். ஏன்னா மிதுனுக்கு கூட நாங்கள் வந்து இவ்வளோ பக்கத்தில் இருந்தது கிடையாது. அப்போ வந்து அவள் வேறு வில்லிவாக்கமில் இருப்பாள், நான் வந்து பார்த்திங்கன்னா கோடம்பாக்கமில் இருந்தேன். ஸோ அதனால் ரெகுலராக போய் அவளை மீட் பண்ணுறது, அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் நான் வந்து மிதுனுக்கு ரொம்ப பண்ணதே கிடையாது. அவன் பிறந்துமே வந்து 8 months அவன் வந்து அம்மா வீட்டில் இருந்தான், கும்பகோணம் போயிட்டான். அதனால் அவன் பிறந்த புதுசுலேயும் நான் போய் பார்த்துட்டு வந்தது தான். ஏன்னா அந்த டைமில் நான் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஒரு சுச்சுவேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாறிடுச்சு. அவன் என்னோடய பக்கத்துலேயே இருந்தா. அண்ட் தச்சுவோட ப்ரெக்னன்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்கோம். ஸோ அதனால் எனக்கு வந்து அவன் மேலே ரொம்ப வந்து ஒரு கனெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அவனுக்கும் எனக்கும் நான் அவன் பிறந்ததுக்கப்புறமா அவனுக்கும் எனக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அப்படி இருக்கணும்னு நினச்சேன். இது இப்போ எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது வந்து அவன் அம்மா அப்படின்னு அவன் கூப்பிடல, ஆனால் அவன் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிஹேவியர். ஏதாவது நான் வந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரியும் என்னை வந்து அப்படி தான் அவன் ட்ரீட் பண்ணுவான். லானியா இங்கே வா, லானியா இங்கே வந்து பாரு, லானியா இது எனக்கு அதுவே வாங்கி கொடுக்க மாட்டியா நீ அப்போல்லாம் வந்து ஒரு உரிமையாக கேட்குறா. அவன் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பாண்டிங் என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கிறான். ஸோ அதனால் தச்சு வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல், அதாவது ரொம்ப ஸ்பெஷல் சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி தான். பட் எனக்கு வந்து அவன்கிட்ட ஒரு மாதிரி ஒரு கனெக்ட் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கனெக்ட் அது. அண்ட் மிதுன் குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21st பர்த்டே, தக்ஷுக்கு வந்து 11th பர்த்டே, 12th பர்த்டே, மிதுனுக்கு வந்து 21st பர்த்டே. அவனுக்கு வந்து இந்த வருஷம் 10th பர்த்டேன்றனால அவனுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு சில கிஃப்ட்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது அவனோட பர்த்டேயில் வந்து பாருங்கள், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு அப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ நடுவில் ரிவ்யூ வீடியோஸ் கொடுக்கறதுனால அந்த ஷூட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ரொம்ப பிஸியாக நடந்துகிட்ருக்கு. அடுத்தது என்ன வீடியோ வரப்போகிறது அப்படின்றத சீக்கிரமாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இங்கே வந்து போயிட்டுருக்கு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:50 ஆகுது. ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு இருக்கேன். நேற்று வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மஷ்ரூம் வந்து இருக்குது. சரி இந்த மஷ்ரூம் சாட்டே ஒன்று பண்ணுவோம், அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சரி அது பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து எதுவுமே வேணாம், சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் போடலாம், பட் சீஸ் வந்து இல்லை. கார்லிக், அதுக்கப்புறம் மஷ்ரூம், அப்புறம் உங்கள்கிட்ட இந்த இட்டாலியன் சீஸ்னிங்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப மஷ்ரூம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் என்ன சீசனிங் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் இருக்குது, பேசில் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் இது இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. மிக்சட் ஹெர்ப்ஸ் இருக்குது, பெரி பெரி இருக்குது. நான் பேசில் இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல, மிக்சட் ஹெர்ப்ஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் மெக்சிகன்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது வந்து கொஞ்சம் உப்பாக இருக்கும், அதனால் பார்த்து யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நான் இது 2 மட்டும் யூஸ் பண்ணுறேன். அதுதான் இது வந்து மஷ்ரூம் சாட்டே ரெசிபி தான். கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நிறைய பட்டர் சேர்த்துக்கணும். மஷ்ரூமை வந்து இதில் போட்டு நம்ம வந்து சாட்டே பண்ணிவிட்டு நான் காட்டின இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப மஷ்ரூம் பிடிக்கும்னா நீங்கள் இது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து வெறுமனை உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு
ஸ்டஃபிங் மாதிரி நம்ம வச்சு அதுக்கு மேலே நீங்கள் சீஸ் போட்டு கூட அந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஐ மீன் நம்ம பட்டர் போட்டு ப்ரெட்டை வந்து 2 பக்கம் திருப்பி அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கி தக்ஷுக்கு பர்த்டேன்றதுனால குழந்தைக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவனை ப்ளெஸ் பண்ணுங்கள், விஷ் பண்ணுங்கள். அதனால தான் அவனோட கிளிப்பிங் நான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணேன். நீங்கள் எல்லாம் அவனை வந்து விஷ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஈவினிங் மேலே கேக் கட்டிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து தனியாக போடுறோம். ஸோ இப்போ மஷ்ரூமை வந்து பட்டரில் போட்டு இங்கே நான் சாட்டே பண்ணுறேன். மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ட்ரெயின் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வந்து குக் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து இது ஃப்ரெஷ்ஷான மஷ்ரூம் பார்க்கும்போதே தெரியும், நல்லா வந்து ஒயிட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் ட்ரெயின் அவுட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து ஒன்றா சேர்க்கலாம். இதில் வந்து இதுதான் சேர்க்கணும் இல்லை, உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறேன் காரத்துக்கு. இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட வந்து சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அதாவது வெறும் மஷ்ரூம் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்க்குறப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வந்து வதக்கிட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் சீஸ்னிங்கும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய மசாலா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஆரிகானோ, மெக்சிகன் சீஸ்னிங்கு அந்த மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட்டேன். சூப்பரான ஒரு ஸ்நாக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு. இதோட நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாலும் வந்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்நாக்காக நான் வந்து நிக்கிலுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் அவன் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஸ்நாக் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே, அதை பற்றினும் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான vlogல வந்து நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பேரண்டிங் டிப்ஸ் எல்லாம் வந்து கேட்குறீங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நான் வர vlogsல உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? பை ஃப்ரெண்ட்ஸ்.